பட்டினம்பாக்கம் பீச்சில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே வீட்டில் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிப்புக்காக கொஞ்சம் வெந்தயமும் கொஞ்சம் சோம்பையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாமே ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் இருக்க புளியை கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால கட்டிப்பட விடாமல் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 2.5 ஸ்பூன் மஞ்சள் சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் கட்டிப்பட விடாமல் நல்லா கிளறிக்கிறேன். உப்பு செக் பண்ணி எக்ஸ்ட்ரா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணுறப்போ உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் மீன் போடுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு மீனாக உடையாமல் பொறுமையாக உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்புல நாங்கள் காய்கறி எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு இந்த மீனை 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே வீட்டில் மீன் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.